சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 51 முதல் 62 வரை. எகிப்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் காமின் கூடாரங்களிலே அவர்களுடைய பலனான யாவையும் அழித்து, தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல் புறப்பட பண்ணி, அவர்களை வனாந்திரத்திலே மந்தையைப் போல் கூட்டிக் கொண்டு போய், அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. அவர்களை பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மட்டும் அழைத்து கொண்டு வந்து, அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்திவிட்டு, தேசத்தின் நூல் போட்டு பங்கிட்டு, அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து, அவருக்கு கோபம் மூட்டி, அவருடைய சாட்சிகளை கைக்கொள்ளாமற் போய், தங்கள் பிதாக்களைப் போல வழிவிலகி துரோகம் பண்ணி, மோசம் போக்கும் வில்லை போல் துவண்டு, தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் மூட்டி, தங்கள் விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள். தேவன் அதை கேட்டு உக்கிரமாகி இஸ்ரவேலை மிகவும் வெறுத்து, தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி, தமது பலத்தை சிறையிருப்புக்கு, தமது மகிமையை சத்துருவின் கைக்கும் ஒப்பு கொடுத்து, தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி, தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார்.